மகாநதி. இனிமே விஜய் எப்படியும் காவிரியை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பல விஷயங்களை பண்ண போகிறாரு. அது ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்க போது. அந்த ரொமான்டிக்கான லவ்வை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே விஜய் சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாரு. தாத்தா தாத்தா அப்படின்னு கூப்பிட, விஜய் என்னப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்க? ஒருவேளை காவிரி வந்துட்டு பேசிட்டாளா அப்படின்னு சொல்ல, இல்லை தாத்தா, ஆனால் அதுக்கான வழி நான் இப்போ கண்டுபிடிச்சேன் தாத்தா. என்னப்பா சொல்கிற? ஒன்றும் புரியலையே. இல்லை தாத்தா, காவிரி இப்போது எங்கே தங்கியிருக்கான்னு நான் கண்டுபிடிச்சேன் தாத்தா. அப்படியாப்பா, எங்கே தங்கியிருக்கா? தாத்தா, அவள் இங்கேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தங்கியிருக்கா. அவளும் அவள் குடும்பமும் இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க தாத்தா. என்னப்பா சொல்கிற? ஆமாம் தாத்தா, நம்ம குமரன் இருக்கார்ல, ஆமாம், அவர் ஒரு ஆடிஷனில் கலந்துருந்தார். அடுத்தது யார் உங்களில் கதாநாயகன் அப்படின்னு. அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. அதனால் இப்போ அந்த குடும்பமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க தாத்தா. அப்படி தான் அவளை ஃபாலோ பண்ணி போய் அவங்க வீடு இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சேன் தாத்தா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. பரவாயில்லப்பா விஜய், நல்லது. இனிமேலாச்சும் நீ காவிரியை போய் டெய்லியும் பாரு அப்படின்னு சொல்ல, ஆமாம் தாத்தா, கண்டிப்பாக பார்க்க தான் போகிறேன். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தான் ஒன்றும் புரியல. எப்படி அங்கே டெய்லியும் போயிட்டு வருது, எப்படி பார்க்குறது, அதுதான் தாத்தா யோசிக்கிறேன். விஜய், அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லவாப்பா. சொல்லுங்க தாத்தா. நீ நேராக போயிட்டு காவிரி இருக்கிற அதே ஏரியாவில் ஏதாவது ஒரு வீடு பாரு. வீடு பார்த்து நீ அங்கேயே தங்குப்பா. அப்போ தான் காவிரியை நீ டெய்லியும் பார்க்க முடியும். காவிரியும் உன்னை டெய்லியும் பார்ப்பா. கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காதல் வெளியில் வரும், காதல் மலரும். அது மூலிமா நீயும் காவிரியும் வாழ்க்கையில் திரும்பவும் ஒன்று சேரலாம்ப்பா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. தாத்தா, அதெல்லாம் சூப்பர் ஐடியா தான், நானும் யோசிச்சேன் தாத்தா. ஆனால் அங்கே போய் தங்கிட்டா எனக்கு சாப்பிட்றதுலாம் கஷ்டமாக இருக்குமே தாத்தா. என்னால் சமைக்கவும் தெரியாது. நான் அப்புறம் சாப்பிட்றதுக்கு டெய்லியும் இங்கே வரணும். அதுக்கு நான் இங்கேருந்து டெய்லியும் போய் காவிரியை பார்த்துட்டு வரனே. ஐயோ விஜய், அப்படி இல்லைப்பா, காதலில் கஷ்டம் வேணும்ப்பா. நீ அங்கே போய் தங்கு. உனக்கு சமைக்க தெரியாது அப்படின்னு காவேரிக்கும் தெரியும். கண்டிப்பாக நீ அங்கே தங்கிக்கிட்டு சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுறத பார்த்தா காவேரிக்கு சீக்கிரமே மனசு மாற வாய்ப்பு இருக்குப்பா. காவேரியும் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறா. அந்த லவ்வே உங்களை சேர்த்து வச்சிருப்பா அப்படின்னு தாத்தா சொல்ல, விஜய் ஒன்று சரிங்க தாத்தா, நீங்கள் சொன்ன மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் போகிறாரு. விஜய் போய் அப்படின்னு சுற்றி பார்க்கும்போது இங்கே ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த வீட்டுக்கு மாடில் ஒரு வீடு காலியாக இருக்குது, அங்கேனா போய் கேட்டு பாருங்கள் அப்படின்னு. உடனே அட்ரஸை வாங்கிட்டு வந்து பார்க்குறாரு. பார்த்தா காவி தங்கியிருக்க அதே வீட்டுக்கு மாடியில் தான் ஒரு ரூம் காலியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. விஜயும் அந்த ஓனர்கிட்ட போய் பேசுகிறாங்க. முதல்ல ஓனர் ஒத்துக்க மறுக்கிறாரு. ஆனால் கடைசியில் ஒரு வழியாக ஓனரும் ஒத்துக்கவும் விஜயும் உடனே இந்த மாடிக்கு போகிறாரு. இங்கே பார்த்தா குமரன் தனக்கு 15 லட்ச ரூபா கிடச்சிச்சு. அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு வீட்டில் இருக்க எல்லாருமே முடிவு பண்ணுறாங்க. இங்கே சாரதா சொல்கிறாங்க, இந்த தையல் மிஷின் கடையை பெரிய கடையாக வச்சு இன்னும் 4 மிஷின் வாங்கி போட்டு ஒரு 4 பேரை வேலைக்கு சேர்த்து இதை பெருசாக பண்ண என்ன அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. கங்கா ஒன்றே, இல்லைம்மா அது வேணாம்மா, அப்புறம் இவர் நடிக்கணும்ல, அதுக்கு ப்ரொடியூசர்லாம் பார்க்கணும்ல, அதுக்காக கொஞ்சம் காசை வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. காவிரி ஒன்றே, அக்கா எனக்கு ஒரு ஐடியா வருது. அம்மா பண்ண அப்பள பிஸ்னஸை இப்போ கொஞ்சம் பெருசாக பண்ணலாம், அதுக்கு வேணால் இந்த காசில் கொஞ்சம் முதலீடு பண்ணலாமா அப்படின்னு காவிரி கேட்குறாங்க. கங்காவும் அதை வேணால் செய்யலாம் காவிரி அப்படின்னு சொல்ல, குமரன் ஒன்று, எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எல்லோரும், ஏன்ப்பா என்னாச்சு, நீ தான் ஐடியா வச்சுருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாத்த, காவிரி ஃபஸ்ட்டு கோதாவரிக்கு உடம்பு சரியாமல் போய் இதே 15 லட்ச ரூபா பணத்துக்காக தான் காவிரி தன்னுடைய சந்தோஷத்தை இழந்துட்டு அந்த விஜயை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனால் அந்த சந்தோஷம் இப்போ நிலைக்கல. அதனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த 15 லட்சம் பணத்தை எடுத்துகிட்டு போய் நாம் விஜய்கிட்டே கொடுக்குறது தான் சரின்னு நினைக்கிறேன் அப்படின்னு இங்கே குமரன் சொல்ல, உடனே சாரதா அப்படியே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. நாம் எல்லாரும் எப்படி யோசிக்கிறோம், ஆனால் குமரன் எந்த அளவுக்கு நம்ம குடும்பத்தை அவருடைய சொந்த குடும்பமாக நினச்சார்னா இப்படி யோசிச்சிருப்பாரு அப்படின்னு எல்லாருமே ஒரு பக்கம் அப்படியே குமரனை பார்க்குறாங்க. குமரன் உடனே, என்னாச்சு, ஏன் இல்லை என்னையே பார்க்குறீங்க, நான் சொன்னது தப்பா அப்படின்னு கேட்க, இல்லைங்க, உங்கள் மனசில் எங்கள் குடும்பத்தை பற்றி நீங்கள் எவ்வளோ பெரிய எண்ணம் வச்சுருக்கீங்க, அதனால தாங்க நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க அப்படின்னு கங்கா சொல்ல, சாரதாவும் சரி மாப்பிள்ள, நீங்கள் சொல்கிறபடியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல, காவிரி வந்து, ஏம்மா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் அவர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி தானே ஒர்க் பண்ணேன், அதனால் நாம் ஒன்றும் காசுலாம் அவர் கொடுக்க தேவையில்லை, இந்த காசை வச்சு நாம் எதாவது பண்ணலாம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சாரதாவுன்னு, காவேரி நீ வாயை வச்சுட்டு அமைதியாரு, ஒன்றால் தான் இவ்வளோ பிரச்சனையுமே, புரியுதா, இந்த பணத்தினால தானே இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, மாப்பிள்ளை சொல்கிறது தான் கரெக்டு, இந்த பணத்தை கொண்டு போய் அவன் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல, இங்கே டோர் தட்டுற சத்தம் கேட்குது. டோர் தட்டுறது யாருன்னு சொல்லி போய் காவேரி திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா விஜயா இருக்குது. விஜயை பார்த்த காவேரிக்கு செம்ம ஷாக்கு. உடனே கங்கா, காவேரி யாருடி அப்படின்னு கேட்க, இங்கே காவேரி எதுவும் பேசாமல் நிற்கவும் கங்கா வராங்க. வந்து பார்த்தா விஜயா இருக்குது. விஜயை பார்த்த கங்காவும் அப்படியே நிற்க எல்லாருமே வராங்க. வந்ததும் குமார் சொல்கிறாரு, யோ நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, சும்மா தான் ப்ரோ உங்களை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு விஜய் சொல்லவும், உடனே இங்கே
சாரதா, இவனுக்கு எப்படி இந்த வீடு தெரிஞ்சது? காவேரி, நீ தான் அட்ரஸ் கொடுத்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா, நான் தான் சத்தியம் பண்ணிக்கிறேம்மா, உன்னை மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு. அப்படி இருக்கும்போது என்னையாமல் சந்தேகப்படுற அப்படின்னு காவேரி சொல்ல, இங்கே விஜய் ஒன்று, நான் ஒரு விஷயம் பேச வந்திருக்கேன் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. குமரன் ஒன்று, இங்கே பாருங்கள் விஜய், நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்கள் 15 லட்சம் பணம் கொடுத்தீங்க காவேரிக்கு, அதுக்காக தான் அந்த கான்ட்ராக்ட் மேட்ச் பண்ணீங்க. அந்த பணத்தை நாங்கள் உங்கள்கிட்ட திரும்ப கொடுக்கலான்னு இருக்கோம், இந்தாங்க பணம் அப்படின்னு சொல்ல, விஜய் ஒன்று, ஹலோ ப்ரோ, இங்கே பாருங்கள், நான் உங்கள்கிட்ட பணம் வாங்குறது வரல, நான் வந்து மேலே குடி வந்திருக்கேன், அதுக்காக பால் காய்ச்ச போகிறேன். ஸோ அதுக்கு தான் உங்களை எல்லோரும் இன்வைட் பண்ணலான்னு வந்தேன். ஆனால் நீங்கள் என்னமோ ஆளுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு விஜய் சொல்ல, இங்கே எல்லாருமே திரும்ப ஷாக் ஆகிறாங்க. என்ன மேலே குடி வந்திருக்கீங்களா அப்படின்னு கங்கா கேட்க, ஆமாம், நான் வந்து மேலே குடி வந்திருக்கேன், பால் காய்ச்ச போகிறேன், நீங்கள் ஏதாவது கொஞ்சம் மேலே வரீங்களா அப்படின்னு கேட்கவும், சாரதா ஒன்று, தம்பி இங்கே பாருங்கள், தேவையில்லா பிரச்சனை பண்ணுறீங்க, ஒழுங்கு இங்கே போயிடுங்க அப்படின்னு சொல்லி கதவு மூடிடுறாங்க. ஆனால் விஜய் திரும்பவும் 10 நிமிஷம் கழிச்சு வராரு, வந்து கதவு தட்டுறாரு. பால் காய்ச்சணும், தீப்பெட்டி வாங்க மறந்துட்டேன், தீப்பெட்டி கொஞ்சம் தரீங்களா அப்படின்னு கேட்க, தீப்பெட்டி கடையில் இருக்கும், போய் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்ல, இங்கே விஜய் அப்படியே வந்து திரும்ப திரும்ப தண்ணி வேணும், ஜீனி வேணும், பால் வேணும்னு சும்மா கதவு தட்டி தட்டி பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் எல்லாருமே கொஞ்சம் வெறுப்பாகி மூஞ்சை காட்டிட்டு கதவை மூடிடுறாங்க. உடனே சொல்கிறாங்க, இவனுக்கு எப்படி நம்ம இங்கே இருக்க தெரிஞ்சது, யார் சொன்னது அப்படின்னு கேட்க, எல்லோரும் காவேரியை கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. ஐயோ அக்கா, நம்புக்கா, நான் விஜய்கிட்ட பேசுறதே இல்லை, அம்மா சொன்னதுலேருந்து நான் விஜயை நம்பரையே பிளாக் பண்ணிட்டேன், எனக்கு விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவர் எப்படி இங்கே வந்தாருங்கிறது கூட எனக்கு தெரியாது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அடுத்த நாள் காவேரி கிளம்பி இங்கே வெளியில் கடைக்க போகிறாங்க. போகும்போது விஜய் பின்னாடியே வராரு. அதுவும் காவேரி பார்த்துட்டு, விஜய் எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க, உங்களை விட்டு நாங்கள் நிம்மதியாக இருக்கணும் தானே இங்கே வந்து தங்கியிருக்கோம், அப்படி இருந்தும் எதுக்காக வந்து எங்கள் வீட்டுக்கு மேலே தங்கியிருக்கீங்க, ஏன் இப்படி எங்களை டார்ச்சர் பண்ணுறீங்க, தயவு செஞ்சு நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன், இந்த வீட்டை நீங்கள் காலி பண்ணிவிடுங்க, காலி பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கே போங்க ப்ளீஸ் விஜய் அப்படின்னு சொல்ல, விஜய் ஒன்று, என்ன காவேரி, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, அதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்தேன். இங்கே பாரு காவேரி, உன்னால் எப்படி என்னை பிரிஞ்சு இருக்க முடியலையோ அதே மாதிரி என்னாலையும் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியல. ஆனால் என்ன, நீ அதை வெளிக்காட்டிக்காமல் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிற, ஆனால் என்னால் அப்படி மனசுக்குள்ளே வச்சுக்க முடியல, அதனால தான் இப்படி கஷ்டப்படுறேன். இனிமேல் நான் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறேன், உன்னை டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருக்க போகிறேன், உன் மனசு மாறுற வரைக்கும், நீ என்னை புருஷனாக ஏற்றுக்கிற வரைக்கும் இந்த விஜய் இனிமேல் காவிரி இருக்கிற இடத்துல தான் இருப்பாள். ராமனுக்கு எப்படி சீதை இருக்க இடம் அயோத்தியோ அதே மாதிரி எனக்கு நீ இருக்கிற இடம் தான் நந்தவனம் மாதிரி, அதனால் இனிமேல் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, சரிங்க விஜய், உங்களுக்கு சமைக்க தெரியாது, சாப்பாடெலாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு காவேரி கேட்க, விஜய் ஒன்று, அதுக்கு என்ன பண்ணுறது காவேரி, எனக்கு சாப்பாடு முக்கியமா நீ முக்கியமானு கேட்டால் நீ தான் முக்கியம், அதனால் சாப்பாடெலாம் பார்த்துக்கலாம், முடிஞ்சால் கடல வாங்கி சாப்பிடுவேன், இல்லையா ஒன்று நினச்சிக்கிட்டு அப்படியே இருப்பேன், ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தால் எனக்கு நேரம் போகிறதும் தெரியாது, நாள் போகிறதும் தெரியாது, அப்படி இருக்கும்போது இந்த பசிலாம் எப்படி தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து பேசிகிட்டே போயிடாரு. காவேரி அப்படியே விஜய் சொன்னதெல்லாம் பார்த்து வம்சம் சிரிக்கிறாங்க. இருந்தாலும் காவேரிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாம் விஜயை ரொம்பவும் வெறுக்கிறோம், ஆனால் விஜய் நம்ம மேலே இருக்க பாசம் அதிக வச்சுட்டே போயிட்டுருக்காரே, நாம் தான் ஒருவேளை விஜய் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கோமோ, நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே விஜய் எதுக்குறாங்க, அதனால் நாமளும் அப்படி சூழ்நிலையில் இருக்கோம். விஜய் பண்ண தப்புனால தான் நம்ம இன்றைக்கி பிரிஞ்சு வந்து நிற்கிறோம். ஆனால் விஜய் இப்படி நம்மளை போட்டு லவ் டார்ச்சர் பண்ணுறாரு, போகிற பக்கம் பார்த்தா நாமளே மனசு மாதிரி விஜய் கூட போயிடுவோமோ அப்படின்னு காவேரி யோசிக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் காவேரி தான் அம்மாவுக்காக விஜய்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவோடையும் அங்கேருந்து போகிறாங்க. ஸோ கொத்த அம்மியும் நகரும்னு ஒரு பழமொழி இருக்குது. அதே மாதிரி இங்கே விஜய் இப்படியே பேச காவேரி சீக்கிரமே மனசு மாதிரி விஜய் கூட சேர்ந்து அவங்களுடைய லவ் ரொமான்ஸை சீக்கிரமே ஆரம்பித்தா எப்படி இருக்கும்? ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம்.